குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், ஏழுமலையான் படம் புதுசாக எதுவும் கிடைக்கல. நான் வீட்லேயே இருந்தது பெரிய படமாக இருந்தது. அதை எடுத்து வச்சு பூ மட்டும் நான் வாங்கினேன். பூ ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் என்னால் இது பண்ண முடியல. இன்றைக்கி புது படம் எதுவும் கிடைக்கல. அதனால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பூ மட்டும் எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். பூ வாங்கிட்டு பூக்களால் சுவாமியை அலங்காரம் பண்ணிட்டேன். அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நான் சுவாமிக்கு பூ மட்டும் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். வாங்கி அப்புறம் நான் வீட்டில் இருந்த வேறு ஒரு படம், எங்கள் வீட்டில் நிறைய பெருமாள் படம் வச்சுருக்கேன். அதில் ஒரு நல்ல இதுவாக நான் எடுத்து இது பண்ணிக்கிட்டேன். பெருமாள் படத்தை தான் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் இதாக தெரிகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் இது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கு சக்கரத்தோடையும் ஒரு ரொம்ப அழகான ஒரு இது. நான் இந்த இதை தான் இன்றைக்கு எடுத்துக்கிட்டேன். பெருமாளனோட தரிசனம், தினம் ஒரு பெருமாள் தரிசனத்தில் வீட்டிலையே இருக்க நல்ல ஒரு பெருமாள் படமாக அழகானதாக நான் எடுத்துக்கிட்டு பூ மட்டும் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். எல்லாம் கல்யாண முகூர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையுமே கல்யாண முகூர்த்தம். பூ விலை ரேட் அதிகம். அதனால் நான் வாங்கி சுவாமியை அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். ஓம் நமோ நம நாராயணாய நமோ நமக. ஓம் நமோ நாராயணாய. வெங்கடேஷா 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 திருவேங்கடமுடையான் கோவிந்தன் அவ்வளோ ஒரு அழகாக சேவை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும் இந்த படம். ஆனால் பொழுதுக்குமே இதை போட முடியாதுங்கிறதுனால தான் நான் எடுத்து அந்த லக்ஷ்மி கூட வச்சுருப்பேன். அவ்வளோ ஒரு அழகாக சேவை சாதிச்சுக்கிட்டு இருப்பார். இருங்க, அவர் பாதத்தில் எல்லாம் பூ வச்சு மூடிட்டேன். இது கேமராவை கவர் பண்ணுங்கிறதுக்காக நான் அவரை இப்படி நான் வச்சுருக்கேன். அதனால் தினம் ஒரு பெருமாள் தரிசனம். இன்று இவருடைய இப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தில் இவரை நான் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறத எப்பொழுதுமே தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், என்னால் முடிந்ததை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதனால் எல்லாருமே பாருங்கள். நம்ம எல்லாம் நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் டிவி சரியாக ஓடாது. நாங்கள் பக்தி சேனலு நியூஸ் கேட்போங்க ஃப்ரெண்ட்ஸு. அதுதான் எங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வேறு எதுவுமே பார்க்க மாட்டோம். அப்போ அதில் ஒவ்வொரு பக்தி சேனல்லையும் ஒன்று அது அப்படி சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அதை தான் பார்ப்பேன். கரண் டிவி, சங்கரா டிவி, சாய் டிவி, திருமலா டிவி, ஒவ்வொரு வாகனத்தனையும் ஒரு ஒரு நாள் சேவை சாதிச்சுட்ருப்பார். இன்றைக்கூட ஏதோ ஒரு வாகனத்தில் சேவை சாதிக்கிறாரு. சென்னையில் இருக்கிற ஒரு பத்மாவதி தாயாரனோட கோவிலனோட பிரம்மோற்சவம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சுன்னு அதை ஒரு அம்மா வர்ணனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது லலிதா சகஸ்ரநாமம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், வெங்கடேச சகஸ்ரநாமம், என்ன ஒரு வேணும் அத்தனை கந்தகுரு கவசம் ஒன்றில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இனிமேல் சொற்பொழிவாற்றுவாங்க. வேலுக்குடி கிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு இதில் சொல்லுவாங்க. இன்னொரு திருமலா சேனலில் வேதங்களை இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு இதில் உவேசு ஐயர்னு சொல்லிட்டு அவரும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பார். இன்னொரு இதில் ஒவ்வொரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் சொற்பொழிவு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நாங்கள் பார்ப்போம், கேட்போம். அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். கண்குள ஒன்றில் பாண்டுரங்கனோட இதை பற்றி பாண்டுரங்கான்னு அது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். இதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். நீங்களும் அதை கேளுங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. உன்னை காண அப்படியே தரிசனம், உன்னை பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேணும். அவ்வளோ ஒரு அழகு. தினம் தினம் ஒரு இதில் சேவை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அதை என்னவென்று சொல்லுவது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடியாத பட்சத்தில் பூ வாங்கி
இது பண்ணிக்கிறேன். பூமலையில் அப்படியே வந்து அவ்வளோ ஒரு அழகாக சேவை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கோவிந்தா ஹரி கோவிந்தா, 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 வெங்கடரமணா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, எழுமலை வாசா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, எலைகளின் துயர் தீர்ப்பவனே கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, லட்சுமி பிரியனே கோவிந்தா, கோவிந்தா கதி கோவிந்தா, மதுசூதன கோவிந்தா, வாமன ரூபன கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா. அவரோட நாமத்தையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எல்லா தெய்வத்தோட நாமத்தையும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். முருகர், விநாயகர், அம்பாள், எல்லா தெய்வமும் எனக்கு ஒன்று தான். எல்லாரோட நாமத்தையும் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் பெருமாள் படம் நிறையா இருக்கிறதுனால பெருமாள் தினம் ஒரு பெருமாளினோட இதை நான் போடுவேன். இந்த பூவோட காட்டலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி காட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட நெட்டு எனக்கு கம்மியாக இருக்கிறத எல்லாருக்குமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு அழகாக சேவை சாதித்து கொண்டு இருக்கிறார். நாராயணம் பஜே நாராயணம், நாராயணம் பஜே நாராயணம், நாராயணம் பஜே நாராயணம், நாராயணம் பஜே நாராயணம். ஓம் நமோ வெங்கடேஷாய நமக, ஓம் நமோ வெங்கடேஷாய நமக, ஓம் நமோ வெங்கடேஷாய நமக. கோவிந்தா 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 கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, எழுமலை வாசா கோவிந்தா. ஏன்னா எல்லா படம் பார்த்தா ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பெருமாளுங்கிறது எங்கள் வீட்டில் நிறையா இருக்கும். நான் அதை ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா கவர் பண்ணுறது. புதுசாக கிடைச்சாலும் நான் பண்ணுவேன். இன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு ஒரு தக்காளி சாதம் சும்மா கொஞ்சமாக வச்சு ஒரு டம்ளர் வச்சு சாப்பிட்டேன். இதுதான் என்னுடைய ரொட்டீனு. அப்புறம் சுவாமியை வச்சு சாமிக்கு பூ தொடுத்தேன், என் கையாலேயே கட்டினேன். பூ தொடுத்து சுவாமிக்கெல்லாம் போட்டுட்டு வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். இது எடுக்கும்போது இரவு, இந்த வீடியோ எடுக்கும்போது இரவாகி போச்சு. இனி வெளியில் போக முடியல, ரொம்ப பனி உழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் வீட்டில் தான் இருக்கேன். டிவி பார்த்துட்ருக்குறேன். இது எல்லாம் பக்தி சேனலில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சொற்பொழிவு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒன்று பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டில் தான் அப்படியே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்குறாரோ அதை வச்சுக்கிட்டு நாம் இருக்கிறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்த பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் எதையும் இது பண்ணுறது இல்லைங்கிற, நாம் பாட்டுக்கு அமைதியாக வீட்டில் இருக்கோம் சுவாமியை நினச்சிக்கிட்டு. கோவிந்தா ஹரி கோவிந்தா, 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 கோவிந்தா ஹரி கோவிந்தா. இவரை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா.
வாமன ரூபன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.